நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. இந்த சபை எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம எல்லாருக்கும் இந்த சபையானது பொதுவானது. பட் பொதுவானது என்றாலும் கூட ஒரு சத்திரம் போல இல்ல ஒரு லாட்ஜி போல எல்லாரும் வரவும் போக முடியாது. ஏன்னா இதற்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. மற்ற எல்லாரும் இதுல வர முடியாது. ஏன்னா பொதுவானது என்ன மாறுபட்டதா இருக்குது. ஏன்னா சில குறிப்பிட்ட மட்டும்தான் வர முடியும். எல்லாருக்குமானது பொதுவானது கிடையாது. ஏன்னா இது 3 காரியங்கள் சொல்றேன் பாருங்க. முதலாவது, ஏன்னா இதில் பரிசுத்த ஆவியானவரால் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் யாருக்க பரிசுத்த ஆவியானவரால் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். வாசிங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 47. அப்போஸ்தலர் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார். ஏன்னா தேவன் தான் நம்மை இந்த சபையிலே சேர்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, கணுக்களின் இசைவாய் நம்மை கூட்டி இணைத்திருக்கிறார். சபையில எப்படி கணுக்களின் இசைவாய் நம்மை கூட்டி இணைத்திருக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்களேன் எபேசியர் புஸ்தகம் 4:16. எபேசியர் 4:16. பாருங்க, கணுக்களின் இசைவாய் நம்ம ஒவ்வொரு எப்படி கணுக்களின் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறார், கட்டி இணைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு என்ன புரியுதுங்களா? இப்ப இந்த சபையில இப்ப நான் இருக்கிறேன்னு வைங்களேன். இப்ப எனக்கு என்னோட சரீரம் இருக்குது. இந்த சரீரத்துல இந்த கையை மட்டும் பிச்சைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைக்கு மட்டும் வலியா இல்ல சரீரத்துக்கு மட்டும் வலியா? சரீரம் முழுவதுக்கும் வலி. அது போலதான் நம்மை தேவன் இந்த சபையிலே ஒவ்வொருத்தரையும் கணுக்களா இணைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சபையில நீங்க ஒருத்தர் போனா கூட உங்களுக்கு மட்டும் அது ஆசீர்வாதம் இல்லை, இந்த சபைக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே நீங்க ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள்? கணுக்களினால் நீங்கள் இந்த சபையில இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாம இந்த சபை பக்கத்துல இருக்க நீங்க இல்லாம இந்த சபையே இல்லை. அப்ப எல்லோரும் இந்த சபைக்கு முக்கியமானவர்களா இருக்கிறீர்கள். மூன்றாவதாக, நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த சபையில எப்படி இருக்கோம்? நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். 1 பேதுரு 2:5 வாசிங்களேன். 1 பேதுரு 2:5. நம்ம ஒவ்வொருத்தரும் சபையில கட்டப்பட்டு வருகிறவர்களா இருக்கிறோம். கட்டப்படுதல் என்னதுங்க? கட்டப்படுதல் என்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு வளர்ச்சி இல்லைங்களா? ஒரு முன்னேற்றம். எப்படின்னா இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அது நம்ம வளர்ச்சியா இல்லைங்களா? அந்த கட்டண இலையில அது ஒரு முன்னேற்றமா இல்லைங்களா? அது போலதான் தேவன் நம்மை இந்த சபையிலே கட்டி கொண்டிருக்க நம்மளை கட்டப்படுகிறவரா இருக்கிறார். இந்த 3 காரியங்கள் இந்த சபையில் நாம் நிலைத்திருப்பது என்பது முக்கிய அவசியமானது. ஏன்னா தேவன் நம்ம என்ன பண்றாரு? முதலாவது, பரிசுத்த ஆவியில நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சேர்க்கப்பட்ட நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்பட்ட நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். இது 3. சரி, முன்னால இப்ப நம்ம முந்தி பார்ப்போம். முன்னெல்லாம் இப்போ யாரெல்லாம் செல்ல பாக்குறீங்க? முன்னால என்ன பண்ணுவோம்? தேட்டரா போய் சினிமா பார்ப்போம் இல்லைங்களா? அது போல சபையா நம்ம போக முடியுமா அப்படின்னா, சபையா நம்ம ஒவ்வொரு சபைக்கும் போக முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்ம எந்த சபையில வைத்திருக்கிறாரோ அந்த சபையில தான் நம்ம இருக்க முடியும். சரிங்களா? அதான் நம்ம சொன்னது. 3:5 வாசிக்கும், பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலைத்திருப்ப மாட்டார்கள். சரி, சபையிலிருந்து போனவங்க என்ன பண்ணலாம்? ஒருவேளை திருமணமாகி போறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த இடத்துல போய் செட்டில் ஆக போறாங்க. ஒரு பெண் பிள்ளைகள் தான் போறாங்க. ஒரு வேலை நிமித்தம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு வாரம் டிரான்ஸ்ஃபர் போறோம், இல்ல நம்ம சொந்த ஊருக்கே போறோம்னா தேவன் அங்க நமக்கு ஒரு சபையை வைத்திருப்பார். அந்த சபையில நம்ம இருக்கலாம். பட் ஆனா இந்த சபையில இருந்துட்டு தடுமாறி போனவர்கள் என்ன பண்ண முடியும்? திருப்பி எழவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் இல்லை. ஓகேங்களா? அப்ப சபையை விட்டு பின்மாட்டம் அடைந்தவர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, எங்கேயுமே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. வேதத்துல பார்க்கலாம், லோத்தை குறித்து பார்க்கலாம். லோத்தி ஆபிரகாம் தேவன் அழைத்தப்ப ஆபிரகாமோட லோத்தி அழைத்து போனாரு. ஆனா அவன் விட்டு பிரிஞ்சு போனான். ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சு போன என்ன பண்ணாவன்? சிறைப்பட்டு போனான். என்ன பண்ணாங்க? முதலாவது சிறைப்பட்டு போனா. ரெண்டாவது பாருங்க, பாவிகளின் நிமித்தம் அவன் பாதிக்கப்பட்டான். அவன் எங்க போனான்? நல்ல தேசம் அங்க சோதோம் குமாராவுக்கு போயிட்டு
அங்க அங்க இருக்கிறவங்க நல்லவங்க இல்லாதனால அவர்கள் கிரிகள் நிமித்தம் பாவிகளின் நிமித்தம் அவன வாதிக்கப்பட்டவனா இருந்தான். மூன்றாவது பாத்தீங்கன்னா அவன் ஆகனிக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். இப்படி பாருங்க, சபையை விட்டு பிரிகிறான். அதாவது ஆபிரகாம் தேவனோட பிள்ளை, அவனோட பிரியறப்ப அவனுக்கு எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. கடைசியில ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து லோத்துக்கு நல்லது கொடுக்கலான்னாலும் அவளோட மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால் ஆனார். ரெண்டாவது லோத்தும் மற்ற ரெண்டு மகளும் என்ன பண்ணாங்க, அக்கிரமத்திலே பிள்ளைகளை பெற்று தேவ கோபம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க 3 பேரையுமே அந்த சபைக்கு உட்படலாகாது என்று ஒதுக்கி வைத்து விட்டார். இப்படி பாருங்க, சபையை விட்டு போனா நமக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா இல்லைங்க. இதே நம்ம ரூத்தை குறிச்சு பாக்குறோம். வாசிங்களேன், 1ஆம் அதிகாரம் 16-17. ரூத் 1:16-17. என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும். உண்மைன்றது நம்ம எங்க இருக்கிறோம், நல்ல சமாரியன் சபை. வேறொன்றுன்றது நல்ல சமாரியன் சபை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். நம்ம சபை விட்டு போனா மரணமே இல்லாம இந்த சபையை நம்ம பிரிக்கூடாது. ரூத்தை குறித்து நீங்க பாக்கலீங்கன்னா, ஒரு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் காலத்துல அவங்க எலிமெலேக் நகோமி இல்லைங்களா, அவங்க பெத்லகேம்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அவனுக்கு 2 மகன்கள். அங்க போய் அவன் இறந்துடுறான். எலிமெலேக் இறந்ததும் அந்த மோவாப் தேசத்துல இருந்த 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் 2 பசங்களுக்கும். ஓர்பால் ஒருத்தி, ரூத் ஒருத்தி. கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த மகன்கள் 2 பேருமே இறந்துடுறாங்க. இப்ப இந்த நகோமி 2 மருமகளோட இருக்காங்க. அப்ப நகோமி ஒரு முடிவு எடுக்கிறா, சரி நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், பெத்லகேம்கே போயிடலான்ட்டு அந்த 2 மருமகளையும் உங்க வீட்டுக்கு மோவாப் வீட்டுக்கு நீங்க போயிடுங்க. ஏன்னா இனி நான் இப்ப குழந்தை பெற்று உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, என்னோட பிள்ளைய உங்க வீட்டுக்கே போயிடணும். 2 பேரும் போக மாட்டேன்றாங்க. கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சான். முதல் மருமக போயிடுறா. ஆனா ரூத் கடைசியில் அவன் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதற்கு ரூத், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு, நீ எங்க போனாலும் அவன் எங்க போற, ஒரு அந்நிய ஸ்திரீ எங்க போறப்ப பெத்லகேம் சபைக்காக வர்றதுக்கு எதையும் பெற்றான். அப்பதான் அந்த வார்த்தையை சொல்றேன், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தை நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி என்னை பிரிக்க, என்னையும் சபையை விட்டுனா மரணமே அல்லாமல் பிரிக்க முடியாது. எவ்வளவு ஒரு உறுதியா இருக்க பாருங்க. அந்த உறுதி தான் நம்ம தேவைப்படுது நமக்கு. ஏன்னா பிசாசானவன் நம்மை நிறைய நேரத்துல சபையிலிருந்து பிரிக்க பார்ப்பான், நிறைய காரணங்கள்ல பிரிக்க பார்ப்பான். ஒரு 3 காரியங்கள் மட்டும் நான் சொல்றேன். முதலாவது என்ன செய்வான்னா, பிசாசு நம்ம சபையை விட்டு பிரிக்கினா இக்கரைக்கு அக்கறை பச்சையாக காட்டுவான். வாசிங்களா, 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:10. தேமாக்கு இங்க இருந்து பாக்குறப்ப உலகப்பிரமான காரியங்களை பத்தி அவன அப்படி பச்சையா தெரியுது, அதெல்லாம் போயிரு. இதே மாதிரி தான் லோத்தும் ஆபிரகாம் கிட்ட இருக்கப்ப அவன் இருந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா வறண்டு இருந்ததுதான். அங்கிருந்து தூரத்துல நாங்க பாக்குற சோதம் குமார பட்டன் அப்படின்னா அதிக புல்வெளி நல்ல பசுமையா இருந்த மாதிரி இருந்துச்சான். போனதுனால என்ன இருந்துச்சு, ஆசீர்வாதமே இல்லாம போச்சு. அது மாதிரிதான் அவன் இக்கரைக்கு அக்கறை பச்சையாக நமக்கு காட்டுவான். இங்க இந்த சபை வேணாம் அங்க போலாம், சபையிலே கூட இங்க இல்ல அங்க போலாம், உலகப்பிரமான காரியங்களை அவன் காட்டி பச்சையாக காட்டுவான் நமக்காக. யாரும் அங்க போயிடாதீங்க. இரண்டாவதாக, உலகம் நமக்கு சிவப்பு கம்பளம் கொண்டு நம்மை வரவேற்கும். பிசாசன் என்ன பண்ணுவான், சபையில இருக்கிற நம்மள என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிறது கஷ்டத்தோட வந்து சபையில உட்காந்து இப்ப நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். இவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப பிசாசன் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, வெளியில இருக்கிறவங்க பார்த்து நம்ம ஆசீர்வாதம் பார்த்து உலக நம்ம என்ன பண்ணுமோ சிவப்பு கம்பளம் விரித்து நம்மை வரவேற்கத்தக்கதா இருக்கிறது. வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 22:16-17. என்னாகமும் 22:16-17.
அவர்கள் பிளேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனை காண எங்களை அனுப்பி நீரிடத்தில் வருகிறதுக்கு தடை பண்ண வேண்டாம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். நீ சொல்வதையெல்லாம் செய்வேன். நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் என்றார். பாருங்க, உலகம் நம்மளை இவ்வளவு நாள் கனவீனமா பார்த்தது, இப்ப நம்ம ஆசீர்வாதமான சபையில வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணது, கனவீனமாய் பார்த்தவர்கள் நம்மை கனம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. வாங்க வாங்கன்ட்டு கனம் பண்ணுகிறவா இருக்கிறவர்களா இருக்கு. அதான் பாரு, உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன் என்று நீ சொல்வதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் பிசாசானவன் நம்மை சபையை விட்டு பிரிக்கிறதை பார்ப்பேன். மூன்றாவதாக, ஏன்னா மூன்றாவது விருந்தெல்லாம் வைக்கும். என்ன வைக்கும் பிசாசு? நம்ம விருந்தெல்லாம் வைக்கும். வாசிங்க என்னாகமத்தின் புத்தகம் 25:2 பாருங்க. என்னாகமும் 25:2. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, மோவாப் தேசத்துல மோவாப் வந்து என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சான், இவங்க இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், விருந்து வைக்கிறான். அவங்க போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப்பட போய் விருந்து சாப்பிட்டு வேசித்தனம் பண்றாங்க. இதுக்காக தேவனுக்கு ஒரு கோபம் வந்து அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழித்தார், சாகடிச்சாரு. அது இப்படிதான் உலகம் நமக்கு பாக்குறது. என்ன அப்படின்னா, விருந்து வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குற்றாலத்தை கூட்டு போவாங்க, கொடைக்கானல் கூட்டு போவாங்க. சொந்தக்காரங்க இப்படிதான் பண்ணுவாங்க, அங்க போலாம் இங்க போலான்னு நம்ம கெடுக்கல. சண்டே வந்து அப்படிதான் கெடுப்பாங்க. நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஏன்னா சாத்தானின் தந்திரம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. 3 காரியங்கள் சொன்ன, இக்கரைக்கு அக்கறையாக பச்சையாக காட்டுவான். 2வது நமக்கு சிவப்பு கம்பளம். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், சபைக்கு வந்துருவாங்க, சபையில அங்க மரியாதை இல்லை, அதனால நான் வந்து வெளியே போறேன், அங்க போறேன். ஆனா நம்ம என்ன, இது வந்து சபைன்றது வந்து என்னன்னா நம்மளுடைய குடும்பம், இது நம்மளுடைய வீடு, நம்முடைய தகப்பனோட வீடு. அப்போ வந்து நம்ம இதுதான் நமக்கு சொந்த இடமா இருக்கிறது. அப்ப நம்ம இங்கதான் நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா பிசாசன் அப்படிதான் கூப்பிடுவாங்க, இங்க இல்ல அங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம போகவே கூடாது. 3வது விருந்தெல்லாம் வைக்கும். விருந்து வைக்கணும்னா நிறைய பேர் விருந்து வைக்கிறேன்னு சொல்லி மருந்து வச்சுறாங்க. நிறைய பேர் சபைக்கு அப்படிதான் போறது. என்னன்னா ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு போயிடுறோம் பாருங்க, அங்கங்க போயிட்டு சண்டேல தான் கொண்டாடுவாங்க, நம்ம போயிடுறாங்க. அப்படி விருந்து வைக்கிறேன்னே மருந்து வச்சிருவாங்க, யாரும் போயிடாதீங்க. 3 காரியங்கள் பிசாசானவன், அதாவது கர்த்தரை சபையை குறித்து சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சேர்த்துக் கொள்கிறார், சேர்த்து கொண்டு இணைக்கிறார், இணைக்கிறவை கட்டப்படுகிறார். ஆனா பிசாசானுடைய வேலை என்னன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சையாக காட்டுறான். 2வது உலகம் சிவப்பு கப்பலம் போட்டு நம்மை வரவேற்கிறதா இருக்குது. 3 விருந்தெல்லாம் வைப்பாங்க, அது யாருமே அதுக்கு போக கூடாது. இப்ப சபை அப்ப சபையை குறித்து நமக்கு தெளிவான ஒரு அடிப்படையான ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா சபை எப்படிப்பட்டது என்று தெரியலனா நம்ம என்னமே செய்ய முடியாது. அதுக்காக தான் சபையை குறித்து பேசுறேன். சபை என்பது முதலாவது என்னன்னாக்க, நம்மை வரப்போகிற அழிவிலிருந்து நம்மை காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சபை என்னதுங்க, நம்மை வரப்போகிற அழிவிலிருந்து காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகம், நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் ஆதியில என்ன பண்ணாரு, மனுஷனை படைச்ச எல்லாத்தையும் அந்த படைச்சாரு. வானத்தை பூமியை படைச்சாரு. அப்புறம் இயற்கை ஒவ்வொன்றையும் படைக்கிறப்ப பறவைகள் விலங்கு ஒவ்வொன்றும், கடைசியாக மனுஷனை படைச்சாரு. மனுஷனை படைச்சிட்டு என்ன பண்றாரு, அவனுக்கு மனுஷனுக்குள்ளேயும் ஆதாம் அவளுக்கு மனைவியை படைக்கிறாரு. மனைவியை படைச்சு 2 பிள்ளைகள் அவளுக்கு, ஓகேங்களா, காயின் ஆபேல். இப்ப இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்கள் என்ன எதை பத்தி கூட்டுதான், தேவனுடைய சிருஷ்டிப்பை குறிக்குது. 4ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, காயினும் அவனுடைய வரலாறை பற்றி குறிக்கிறதா இருக்கிறது. காயின் என்ன பண்றான், அவனுடைய தம்பியாகிய ஆபேலை கொலை பண்ண, அவனுக்கு பதிலாக யாரை கொடுத்தது, சேத்தை கொடுத்தார். சேத்தை குறித்து என்ன, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அவனுடைய வரலாறை பற்றி குறிக்கிறது. புரியுங்களா? முதல் 3 அதிகாரங்கள் சிருஷ்டிப்பை பற்றி குறிக்கிறது. 4ஆம் அதிகாரம் காயினை பற்றியும், 5ஆம் அதிகாரம் சேத்துனுடைய வரலாறை பற்றி குறிக்கிறது. நம்ம படிக்கிறது 6ஆம் அதிகாரத்தை பத்தி படிக்கிறோம். சரி, இப்ப காயின் என்ன ஆச்சு அப்படின்னா, காயினை பத்தி என்ன சொல்லுதுன்னா, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய சந்ததி விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான, ஏதேன்று ஒரு பரலோக கிழக்கான நோத் என்னும் இடத்தில் போய் சேர்ந்தான். நோத்துனா என்னன்னா மனம் போன போக்குன்னு அர்த்தம். நோத்துனா மனம் போன, அதாவது உலக பிரகாரமாக ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்தாரு, அவனா உலகப்புறமான காரியத்துக்காக போயிட்டான். இப்ப பாருங்க, அது சேர்த்து வந்து என்ன பண்றான்,
சேர்த்து கொடுத்தார். இப்ப காயின் வந்து என்னன்னா அவன் வந்து ஒரு அவபக்தி உள்ள சந்ததியா இருக்கிறான், சேத் வந்து பக்தி உள்ள சந்ததி. இப்படிதான் ஆண்டவர். இப்ப வாசிங்களேன் 6ஆம் அதிகாரம் 1-2. மனுஷர் பூமியின் மேல் வெறுக்க துவங்கி, அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரிய உள்ளவர்கள் என்று கண்டு, அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார். ஓகே, பாருங்க 2 சந்ததி, ஒண்ணு காயின் சந்ததி, ஒண்ணு சேத்தின் சந்ததி. இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டும் தனித்தனியா தான் போயிட்டு இருந்ததுங்க. போறப்ப பாருங்க 2 மனுஷர்கள் இப்ப பெருகுனாங்க 2 சந்ததியிலும். இப்ப தேவகுமாரன் மனுஷகுமாரன் குமாரத்திகளோட சௌந்தரியம். இப்ப தேவகுமாரர்கள் யாருங்க? தேவ தூதர்கள். அப்படி தேவகுமாரன்னா தேவ தூதர்ல. ஏன்னா நம்ம சில நேரத்துல வேதத்தை படிக்கிறது வந்து நமக்கு சில நேரத்துல புரியலாம். நிறைய பவுல் எழுதியிருப்பாரு, அந்த புத்தகத்தை பார்த்தா நிறைய தெரியும். சப்போஸ் அதோடைய விளக்கம் தெரியாத பட்சத்தில் இயேசு கிறிஸ்து அதை பத்தி என்ன சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கிளியரா தெரியும். இந்த தேவகுமாரன்றது யார், இயேசு என்ன பத்தி சொல்லுன்னா, மத்தேயின் புஸ்தகம் 22:30 பாருங்களேன். மத்தேயு 22:30. அவர்களுக்கு கொள்பனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவதூதர்களே போய் இருப்பாருன்னா மரணம்னா தேவதூதர்கள் கை கால் வந்து பாத்திருக்கீங்களா? தேவர் தூதர்களுக்கு ரக்கம் இருந்தா கை கால் இருக்க சரியில்லை இல்லையா? அப்ப எப்படி தேவதூதர்கள் அவங்க வந்து சேர்ந்திருப்பாங்க? இங்க யாரை குறித்து சொல்லுதுன்னா, சௌந்தரியம் உள்ளவர்கள் என்பது காத்தினுடைய சந்ததியை குறித்து சொல்லுது. தேவகுமாரன் என்ற சந்ததி, காயினுடைய சந்ததி வந்து குமார்த்திகள், தேவகுமாரன் என்ற சந்ததி வந்து சேத்தனுடைய சந்ததியை குறித்து சொல்கிறதா இருக்கிறது. தேவகுமாரனா தேவன் கிடையாது, தேவதூதர்னா சேத்தனுடைய சந்ததி. இப்ப இவங்க 2 பேரும் தனித்தனி ட்ராக்ல கொஞ்ச நாள் தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்றப்ப அவங்க சந்ததியும் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களாம், பயங்கர பலசாலி ஆயிடுறாங்க. தேவனுக்கு இது அவபக்தி உள்ள சந்ததி, தேவபக்தி உள்ள சந்ததியோட சேர்றப்ப கர்த்தருக்கு இது அவர் மேல கோபம் வருகிறதா இருக்கிறது. 3ஆம் வசனம் படிங்களேன். மனுஷனோட போராடுவதில்லை, நான் மாம்சம் தானே, அவன் இருந்து போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம்ன்றதுங்க, 120 வருஷம்னா நாட்கள் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா எல்லாம் 900 1000 அது மாதிரி வாழ்ந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் 120 வருஷம் பொறுமையோட காத்து கொண்டிருக்கார். மக்கள் திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற கம்மியாச்சா இல்ல அதிகமாச்சுங்களா? இல்ல சமமாவே இருந்ததா? அப்படின்னா அக்கிரமம் சொல்றேன், அக்கிரமம் குறைஞ்சதா அதிகமாயிட்டே தான் போகுது. அப்ப அக்கிரமம் அதிகமாக ஆக தேவன் பாருங்க அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று கண்டார் என்று சொல்றோம். அதனால மனஸ்தாபப்படுகிறார், இருதயத்துக்கு விசனமா இருக்கிறது என்றார். செஞ்சுட்டு என்ன பண்றாரு, இந்த உலகத்தையே இந்த பூமியை அழிக்கணும்னு பாக்குறாரு. அப்ப அங்க ஒரே ஒரு மனுஷன் இருக்கான். வாசிங்களேன் 8 9. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால உத்தமமும் நீதிமானும் இருந்தானா, இல்ல நீதிமானும் உத்தமமா இருந்தாலும் கிருபை கிடைச்சதா? கிருபை கிடைத்ததுனால் உத்தமமும் நீதிமானுமா இருந்தான். ஏன்னா கிருபைன்றது எல்லாத்துக்கும் ஆண்டவர் இலவசமா கொடுக்கறது தான். ஆனா அது பாருங்க, ஒருவேளை இந்த 120 ஆண்டுகள் அவன் ஆண்டவர் பொறுமையா காத்து கொண்டு இருக்கிறாருன்னா அந்த நேரத்துல அவனும் கூட ஒருவேளை ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா தேவன் கிருபை எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, பொறுமையா காத்து அந்த நேரத்துல உத்தமமும் நீதிமானா கூட இருந்திருக்கலாம், மாறி இருக்கலாம். அப்ப கிருபை கிடைத்த நிமித்தம் அவன் நீதிமானும் உத்தமமா இருந்தான். இப்ப ஆண்டவருக்கு பெரிய கோபம் வந்தோன்னு என்ன பண்ணார் கர்த்தர், ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்றார். பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு பேழைக்குள்ள பேழை எப்படி உண்டு பண்ணுன்றாரு? 13வது 14வது வசனம். போதும், கீழ் பூசு. நீ கொப்பேர் மரம் அப்படின்னா என்னன்னா, கொப்பேர் மரம் வந்து அந்த தண்ணியில ரொம்ப நாள் வாழ்கிற, அதாவது இது ஆகாது, என்ன சொல்றது, மக்கி உளுத்து போகாது அந்த கொப்பேர் மரம். அப்ப கொப்பேர் மரம் பண்ணி அதுல கீழ் பூசுன்றார். கீழ் பூசுன்னு என்ன, கீழ்னு என்னது, கீர்னா தார். தார் அந்த காலத்துல இருந்திருக்குமா? ஏன்னா தார் இப்பதான், அப்ப எப்படி இந்த தார் வந்திருக்கும்? அது ஒரு இதுல பார்த்தா அந்த கொப்பேறு மரத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரமா. அது அந்த முருங்கை மரத்துல கொத்தி விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கம் வரும் தெரியுங்களா,
அந்த மாதிரி அந்த கொப்பேர் மரத்துல அந்த வேர் கிட்ட கொத்துனா கொஞ்சம் தண்ணி மாரி வருமா, அது மாதிரி பசை மாரி. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் மரத்தை சீக்கிரமா அழிக்க முடியாதான், கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட அந்த பசை மாரி வருமா, அது சேகரித்து இவன் அந்த அப்பதான் அந்த மரம் சாஞ்சி அதை வெட்டி அந்த கொப்பேர் மரத்தை கீழ் பூசுனா அது அப்படிதான் பூசுனதான். ஏன்னா அதுதான் ரொம்ப நாள் தாங்குச்சு. எத்தனை வருஷம்? 1 வருஷம் அதில் தாங்கின மாதிரி இருந்தது. அப்படி ஆண்டவர் அந்த கீழ் பூசி அதுக்குள்ள இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் ஏன் இப்ப உலகத்தை அழிக்க நினைக்கிறாரு? பாவம் பெருகிறது. நான் நினைச்சேன் அப்பதான் ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்ன ஆண்டவர் அந்த பாவத்தை அழிக்கிறாரு. எப்படி லப்பரை கொண்டு அழிக்கலன்னா இன்னைக்கு இந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாவம் நினைச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா மக்களை பாவத்துல இருந்து அழிக்கிறார். சரி, இப்ப அந்த அது உள்ள போறாங்க, பேழை உள்ள போயாச்சு, பேழையை கட்டியாச்சு, வேலை இல்லை. இப்ப 40 நாட்கள் மழை, தொடர்ந்து மழை வருது. அந்த மழை எவ்வளவு ஆயிட்டு தெரியுங்களா? உலகத்திலே இருக்கிற அதிகமான உயரமான சிகரம் எவரெஸ்ட். ஆனா அதுக்கும் மேல 15 முழன்றாரு. இப்ப 15 முழம் எவ்வளவு இருக்கு? 23 24 அடி, அவ்வளவு தண்ணி. அப்ப ஏன்னா திரும்பி ஆண்டவர் அடிக்க மாட்டாரு. அந்த பேழையில அதெல்லாம் அழிச்சதுனால இப்ப யார் காப்பாற்றப்பட்டார்கள்? எத்தனை பேர்? யார் யாரு? நோவாவோட மனைவி, அவங்க பிள்ளைகள் 3, மனைவிகள் 3 மற்றும் ஊரும் பிராணிகள் பறவைகள் எல்லாம் கட்டப்படாது. சரி, இப்ப இந்த சம்பவத்துக்கும் சபைக்கும் என்ன அது என்ன சொல்றது சம்பந்தம்? இப்ப சபையை குறித்து பேசுறேன், அதுக்கும் இந்த நோவாவுடைய பாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? 1 பேதுரு 3:20 படிங்களேன். 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேரை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேரையில் சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். பாருங்க, அந்த பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் போது கர்த்தர் நீடிய பொறுமையோடே காத்திருந்தார். அவன் என்ன பண்றானா, பேழை கிட்ட 100 வருஷம், அவன் 100 வருஷம் சும்மா கட்டிருக்க மாட்டான். கட்ட என்ன பண்ணிருப்பான் நோவா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கண்டிப்பா சொல்லியிருப்பான், பேழைக்குள்ள வாங்க, நாளைக்கு பூமி அழிய போகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா யாருமே கேட்கல. தேவனும் பொறுமையோடையே காத்திருந்தான்னு. அப்ப காக்கப்பட்டவர்கள் ஜலத்தினால் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள் இல்லைங்களா? அடுத்த வசனம் படிங்களேன். போதும், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்னங்க? நாம் ஒவ்வொருவரும் சபையில ஒரு அங்கத்தினராக இருப்பதற்காக கொடுக்கப்படுவது ஞானஸ்தானம். இப்ப இதுக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம்னா நம்மை சபையில சேர்க்கப்பட்டது ஞானஸ்தானம். இதுக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த சம்பவத்திற்கு ஒப்பானதுதான் இந்த பேழை. எந்த சம்பவம்னா பேழைக்கு உட்பட்ட சம்பவம் தான். அந்த சபையும் பேழையும் ஒன்று மாறுதான். அதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். அப்ப ஞானஸ்தானம் மூலம் யாரெல்லாம் நம்ம சபைக்கு உட்படுகிறோம் அவங்களாம் இந்த பேழை எப்படி காப்பாற்றப்பட்டதோ அது போல் நாமும் இந்த அழிவில் இருந்து காப்பாற்றப்படுகிறவரா இருக்கிறோம். அப்ப நீங்க இந்த சபைக்கு உட்பட்டதின் நோக்கம் ஒரு பிரதான நோக்கமா இருக்கிறது. ஏன்னா வரப்போகிற அழிவு நம்மை தேவன் காக்கிறவரா இருக்கிறார். சரி, 2 பேதுரு 3:3 படிங்களேன். 3:4. எங்கே போதும்? நிறைய பேர் அதான் வெளியே கேக்குறாங்க, அவர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார்ங்களே, எங்கயா வராரு? வந்து இந்த உலகத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, திரும்பி பரலோகத்துக்கு எங்க கிடைக்குதுன்னு நிறைய பேரு இதைதான் கேட்டுருக்காங்க. ஆனா அவர்கள் எப்படிப்பட்டவர் பாருங்க. 5 வசனம் 5-6 வாசிங்களேன். தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலைப்பட்டிருக்கிற பூமியின் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார். பாருங்க, அவருக்கு அந்த காலத்துல வந்து இந்த பேழையை குறித்து இந்த ஜலப்பிரளயத்தை குறித்து அறியாம இருக்கு. அவங்கதான் இயேசு எப்ப வருவார்னு கேக்குறாங்க. அவங்க இந்த முற்காலத்தில் நடந்த இந்த பேழையோடைய இந்த அனுபவத்தை கூட தெரியாதவர்களா இருக்கிறார்கள். 7ஆம் வசனம் படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயவிதிக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, முன்ன வந்து ஜலப்பிரளயம் வந்து இப்பெல்லாம் நீச்சல் அடிச்சல கத்துக்கலாம் நினைச்சு அப்பெல்லாம் அது இந்த வாட்டி அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இப்ப வர அழிவு எப்படிங்க? அக்னியினால் அடிக்கிறது. நம்ம ஜலப்பிரளயம் வந்து நம்ம தப்பிச்செல்லாம் வீடு பேச அப்படிலாம் பண்ணவே முடியாது. இப்ப வர்றது அக்னியினால வர அழிவு தான்.
நம்மளாம் உஷாராக இருக்கணும். அது 8வது வச்சுங்களா இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். ஏன்னா எப்போ வருவான்றோம். கர்த்தருக்கு அது ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் என்பது ஒரு நாள் போலவும் கர்த்தருக்கு எப்போ வேணா வரலாம். இயேசுவை எப்போ வேணா வரலாம். ஆனா இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். அதனால நம்ம வருவார்னு எதிர்பார்த்திருக்க முடியாது. அவர் எப்போ வேணா வரலாம். 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீட்டி பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் எல்லாரும் பொறுமையா ஏன் இருக்காங்க, தாமதிக்கிறாருன்னா எல்லாருமே இந்த சபைக்குள்ள வரணும், எல்லாருமே ஆசிரியம், எல்லாருமே பரலோகம் போகணும். நான் மட்டும் இல்ல, என்னோட உறவுக்காரங்க, என்னோட சொந்தக்காரங்க, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எல்லாருமே இந்த சபைக்கு வரணும் தான். அவர் பொறுமையோட தாமதிக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா நம் தேவன் எப்படி தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. அதான் ஜனங்கள் அழிவதை தேவன் விரும்பவில்லை. எல்லாருமே இந்த சபைக்கு வரணும். சும்மா இந்த 500 பேர் மட்டும் போனா, 200 பேர் மட்டும் போனா போதும். அவருக்கு 1000, 2000, 5000, 50,000, லட்சம் பேர் வரணும். எல்லாருமே சபைக்கு வரணும், எல்லாருமே காக்கப்படுவணும் என்பதுதான் அவருடைய முடிவா இருக்கிறது. 10வது வசனம் படிங்களேன். அப்பொழுது வானங்கள் கடவுளை என்று அகற்றி போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதோட கிரியைகளும் வெந்து அழிந்து போகும். பாருங்க, அப்ப எல்லாமே அழிஞ்சு போயிடும். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை விரும்புறீங்க? இந்த பேதுருடைய சத்தியத்தை எத்தனை பேர் நீங்க நம்மளாம் இதுதான் சத்தியமா இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு நோவா சொன்னான் 100 வருஷம் அந்த பேழையை கட்டுறப்ப அழிஞ்சிரும் நாங்க. ஆனா யாருமே என்ன சொன்னாங்க, இவன் ஒரு பைத்தியம், இது போய் இன்னும் 100 ஒரு நாள் சொன்னாலும் 2 நாள் சொன்னா பரவாயில்ல, 100 நாள் 100 வருடம் சொல்றான், நாட்கள்ல 100 வருடம் சொல்றான் பேழை கட்டுறது. யாரும் நம்பல. ஆனா இப்ப நம்மளுடைய ஆயுசு நாட்கள் 100 அதிகம், நமக்கு இருக்கிறது 100 கூட 70, 80 தான் இல்லைங்களா? அவன் 100 வருடம் சொன்னான். ஆனா யாருமே அவன் நம்பல, அவனை பைத்தியனாங்க. கடைசியில பேழை வந்தது, எல்லாம் அழிந்தார்கள். 2 பேர் 3 நாள் கூட சொல்லுங்க. ஏன்னா இந்த வசனம் படிங்களேன், 2 பேர் 3 நாள்ல ஒரு வசனம். பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு அப்படின்னா நிறைய இப்ப பாஸ்டர்மார் கூட நிறைய பேர் சொன்னாங்க, இது மாதிரி உலகம் அழியுது, 2ஆம் வருகை வருதுன்றப்ப இப்ப அவங்களே நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. அதை குறித்து கூட நிறைய வெளியில என்ன சொல்றாங்க, பரியாசம் பண்றாங்க. எங்கேப்பா இவர் உலகம் அழியுதுன்னு இவர் சொன்னா இவரே இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. உலகம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஆண்டவர் வருகிற போய் 2ஆம் வருகை இருக்கிறது. அந்த நாட்களில் பரியாசம் பண்ணவங்களும் அப்படிதான் போவாங்க. ஓகேங்களா? அப்ப ஏன்னா தெளிவா வேதம் சொல்லிக்கிறது இந்த உலகத்துக்கு அப்புறம் என்ன எப்படி நடக்கணும். வெளிப்படுத்தல ஆண்டவர் அழகா எப்படி உலகம் அழின்னு சொல்றாரு. எப்படிங்க? முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது 7 ஆண்டுகள் யாருடைய ஆட்சி? அந்திகிறிஸ்துவின் ஆட்சியா இருக்கிறது. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில நம்மளாம் இருக்கும்போது நம்ம அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில எப்படின்னா பயங்கர கலகங்கள் வருமா, யுத்தங்கள். இப்பயே பாதிப்பது அப்படிதான் இருக்குது, யுத்தங்கள் வருது. அப்ப சீற்றம், வாதை, இப்படி நிறைய கொடிய பிரச்சனைலாம் வரும். ஆனா அப்படி கொடிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கூட சபையில நாம இருந்த சபை ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த 7 ஆண்டுகள் நமக்கு இருக்குல்ல, இந்த வெளியில இருக்காங்கல்ல இந்த சபையை விட்டு, அவங்களுக்கு தான் ஆண்டவர் நம்ம எடுத்துக்குவார். நமக்கு அங்க கொண்டாட்டமா இருக்கும், ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு அது ஒரு திண்டாட்டமா இருக்கிறது. அதனால தேவப்பிள்ளைகள் யாருமே நீங்க சபையை விட்டு போக கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சபையை விட்டு போக கூடாது. ஏன்னா சில நிறைய பேர் சொல்லுவாங்க சபையில அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இல்ல, நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம சபைக்கு வந்துட்டோம், நமக்கு நெக்ஸ்ட் அது நம்ம தேவன் எங்க அழைத்து கொண்டு அங்கதான் போகணும். அவங்க சரியில்லை, பக்கத்துல சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த வார்த்தையே இங்க இருக்கக்கூடாது. ஏன்னா பேழைக்குள்ள வந்தாச்சு, சபைக்குள்ள வந்தாச்சுன்னா நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய உதவி, நம்மளுடைய சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்கெல்லாம் பேழைக்கு வந்து அவங்களும் காப்பாற்ற முடியும். இதுதான் நம்மளுடைய போக்கஸாவே இருக்கணும். அதை விட்டு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த வார்த்தையே தேவையில்லாத வார்த்தையா இருக்கிறது. ஒன்று. அப்ப முதலாவது என்னங்க, சபை எதுக்காக யூஸ் ஆகுது? நம்ம எல்லாரும் வரப்போகிற அழிவிலிருந்து காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்டதா இருக்கிறது. 2வது, சபை எதுக்குங்க? சபைக்கு ஒரு மெய்ப்பெண் உண்டு. சபைக்கு ஒரு மெய்ப்பெண் உண்டு. இப்ப அவருடைய வார்த்தை மெய்ப்பெண் உண்டு. அவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும், இல்லைங்களா? இப்ப நோவா பேலை கட்டால, அதுக்கு யாருங்க இன்சார்ஜ்? யார் லீடர்? நோவா தான் லீடர். அந்த ப்ராஜெக்ட் லீடர் நோவா தான் லீடர். ஓகே, அவனுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சதுனாலதான் எல்லாருமே எங்க போனாங்க? கீழ்ப்படியாத எங்க போனாங்க? அழிவுக்கு போனாங்க. இப்ப சரி, நமக்கு யார் லீடர்?
நமக்கு யாசும் கர்த்தர் வந்து எல்லா சபைக்கும் லீடர். இந்த சபைக்கு யார் லீடர்? ஐயா தான் லீடர். இப்ப ஐயா சொல்றதெல்லாம் கீழ்படிருமா? எல்லாமே அமைதியா இருக்கீங்க. கீழ்படுகிறோம். ஆமா. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஏன் சொல்றேன்னா, யாரெல்லாம் பேழைக்குள்ள இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்ப பேழையில பாருங்க, பேழையில இருந்தவங்க யார் யாருங்க? 3 8 பேரு. அப்புறம் பிராணிகள் எல்லாம் இருந்துச்சு, உருமுறாங்க. அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்? அவங்க எல்லாம் அடங்கி இருந்தனால காப்பாற்றப்பட்டார்கள். இப்ப நம்ம இப்ப அதனாலதான் அவங்க எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படினாலதான் பேழை வந்து என்ன பண்ணுச்சு, கடைசியில் இறுதியில போற இடத்துக்கு போச்சு. அப்ப நம்மளும் ஐயா சொல்ற வார்த்தைகளை கீழ்ப்படிந்தாதான் நமக்கும் ஐயா நமக்கு யாரும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. அவர் என்ன பண்ண, நமக்கு பரலோகத்தான வழிதான் காப்ப. நம்ம அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மளுடைய சபையானது பரலோகத்துக்கு செல்கிறதா இருக்கிறது. அப்ப பேழை ஒழுங்கா போறப்பதான் ஒழுங்கா போனோம். நம்மள சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அடங்கி இருக்கு. சரி, பேழையில இருந்தாலும் அடங்கி இருந்தாங்களாங்க? பேழையில சிங்கம் புலி எல்லாமே இருந்துச்சுங்களா? அடங்கி இருந்துச்சா? அடங்கி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு நமக்கு சொல்ல முடியல. அப்ப நம்ம எப்படி அடங்குறது? இல்லைங்களா? எல்லாமே அடங்கி இருந்ததுனாலதான் அவர்கள் கரையை கடந்தன. இப்ப அடங்கி இருந்ததுக்கு என்பதற்கு நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். இப்ப பேழைக்குள்ள இனப்பெருக்கம் இருந்ததா? இப்ப போனவங்க 8 பேர், வந்தவங்க எத்தனை பேரு? 8 பேர் தான் இருந்தாங்க. அப்ப பேழைக்குள்ள உருவாக்குச்ச இனப்பெ யானை குட்டி போட்டுச்சா? எதுதான்? அப்ப என்ன சொல்லிருப்பானோ, யாரும் போனவங்க தான் வரணும். ஒரு ஒரு சிட்ட ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பா இல்லைங்களா? அப்ப ஒரு வருடம் அங்க எந்த ஒரு இனப்பெருக்குமே நடைபெறவில்லை. ஓகேங்களா? 2வது, அவன் நோவா கொடுத்த உணவு தான் சாப்பிட்டு இருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பான் பெருசா? நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபுட்டா சாப்பிட்றோம் பாருங்க. அவன் என்ன கொடுத்த, மாவு உருண்டை தான் கொடுத்துருப்பான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைய நேரம் தாங்கும். அப்ப கண்டமேனிக்கு நம்ம அதே மாதிரி சாப்பிட்டாங்க, தாங்குமா? அது நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒரு அப்ப மாரி இப்ப டாய்லெட் இருந்திருக்காது, கஷ்டம். அப்ப நோவா கரெக்டா என்ன கொடுத்தானோ, ஏன்னா இதெல்லாம் இதுக்காக சொல்ல, சரியா சொல்ல வர. 3வது, எந்த பொழுதுபோக்குமே இல்லைங்க. உக்காந்த பேழையில தான் உட்காந்து இருக்கணும், வேற எதுவுமே இல்லை. உக்காந்த வாக்குலயே அவன் போனா யாரும் எழுதி நிக்காங்க, போயிட்டே இருக்கு, போறதே தான் இருக்கும். 4வது, நோ கம்ப்ளைண்ட்ஸ் பேழைக்குள்ள. நான் ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, இங்க சபைக்கும் அதை சொல்ல வருது. நோ, யாரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கம்ப்ளைண்டே கிடையாதுங்க. அவங்கவுங்க தனித்தனி பண்ணி இடத்துல உக்காந்துட்டே இருக்கணும். ஆனா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கஷ்டத்தை பார்த்தோன்னா அவங்க பேழைக்கு போய் ஓரமா சேர்ந்திருக்க முடியாது, கரையை சேர்ந்திருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஏன் சொல்றேன்னா, நோவா சொன்னது எல்லாம் கேட்டனாலதான் கரையை சேர்ந்தது. அதுக்கு உதாரணம் பாருங்க. நம்ம சரீரம் இருக்கு, நம்ம சரீரத்துல எது முக்கியம்? தலை சொல்றதுதான் என் உடம்புலாம் கேட்கும், இல்லைங்களா? இப்ப என் தலை வந்து இந்த கையை வந்து என்ன சொல்றது, இந்த கையை திருப்பினா திருப்பிட்டு இருக்குது இந்த பேச்ச. ஏன் இந்த கை தான் திருப்பினா? ஏன் இந்த கை வேலை செய்யாத? இந்த கலைக்கு மோதிரம் இருக்குது, செல்ல பாக்கி இப்படி வச்சிருக்குது, எது ஒண்ணு ஆகுது. ஏன் அவன் செய்யல இவன் செய்யல நம்ம குற்றம் சொன்னா நம்ம போற வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, இல்லைங்களா? இப்ப ஒன்னே வச்சுக்கோங்க, இந்த சரீரம் இருக்குது, தலையில இருக்கு வச்சுக்க. இப்ப இந்த கைக்கு வந்து எனக்கு பக்கவாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கை தொங்குது. இப்ப நான் வந்து கை இந்த மைக்க அப்படின்னா பிடிக்குமா? இப்படி கை தொங்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்றது கமெண்ட் வந்து இதுக்கு போக மாட்டேங்குது. ஆமா. அப்ப ஒரு தலை சொல்றப்ப நம்ம அதை கேட்கல, என்ன பண்ணுவோம்? போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியாது. அப்ப நம்ம ஒரு நல்ல மெய்ப்பெண் இருக்காரு, அந்த மெய்ப்பெண்ணுக்கு நமக்கு சில நேரத்தில் பிடிக்காது. அதாவது சொல்ற பார்த்து புரியாம இருக்கலாம், கொஞ்சம் பொறுத்து இருப்போம். ஓகேங்களா? இப்ப ஐயா சில நேரத்தில் அறிவுரை சொல்லலாம், நம்ம தப்பு பண்ணிருப்போம், ஆனா நம்ம விட்டுற மாட்டோம். அவர் மேலதான் கூட நம்ம தப்ப இது கேட்க மாட்டோம்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, பொறுமையா இருப்போம். நம்ம கண்டிப்பா எல்லாரும் பொறுமையா இருந்தாதான் கரை சேர முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். 2வது. 3வது, சபை ஒரு அடைக்கப்பட்ட இடமா இருக்கிறது. சபை எடுக்க அடைக்கப்பட்ட இடம். சிலருக்கு சபை வந்து சிறை போல இருக்கும். நான் உள்ள வந்துட்டு அதை செய்யாதன்றாங்க, இதை செய்யாதன்றாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க. ஒரு மிலிட்டரி மாரி வச்சுக்கிறாங்கடா. நம்மள எதுவுமே பண்ண முடியல. வெளியில உலக பிரகாரமா எவ்வளவு காரியம் நல்லதா செய்யறோம், ஆனா இங்க வந்து ஒரு மிலிட்டரி மாரி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மிலிட்டரி தானா? ஆமா, இது ஒரு அடைக்கப்பட்ட இடமாய் தான் இருக்கிறது. நோவாவுடைய பேழை குறித்து பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச தந்துக்களும் உள்ளே பிரவேசித்தனர். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். யாரு கதவை அடைச்சிட்டு? கர்த்தர். எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, சபைக்குள்ள வந்துட்டு இந்த பஸ்ல தொங்கிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி கீழே உட்காந்துறாங்க நிறைய பேர். சபைக்குள்ள கிட்ட வராங்க, ஆனா வெளியே உட்காந்துக்கிறான். அப்படியே வெளியே உட்காந்து போயிடலாம், அசட்டை பண்றது.
டைமுக்கு வர்றதால நம்ம 9 to 11 ட்ரெயின் டைம்னா 9 கரெக்டா போயிடும். ஆனா இங்க 9 to 11 என்ன பண்றது, 10 மணிக்கு 10:30க்கு சில நேரம் கடைசி இறுதி ஜெபம் அசட்டை பண்றது. ஆனா அது வந்து சபைக்குள்ள, ஏன்னா கர்த்தர் நீங்க நினைக்கிறீங்க நீங்க 9 மணிக்கு உள்ள வந்துட்டீங்க, வந்துட்டதும் கர்த்தர் கதவை அடைத்தார். யாருக்கா தெரியாதா? கர்த்தர் தான் கதவை அடைக்கிறவரா இருக்கார். நம்ம உஷாரா இருக்கணும், நம்ம டைமுக்கு நம்ம கரெக்டா வரணும். நிறைய பேர் கீழே உட்காந்து நம்ம போயிடலாம் நினைக்க, அப்பெல்லாம் வரவே முடியாது. சபைக்குள்ள யார் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். ஓகேங்களா? சரி, அந்த பேழை எப்படிப்பட்டதுன்னா, எப்படி ஆண்டவர்னா 300 முழம் நீளம் 300 முழம் நீளம். 300னா 450 அடி அப்ராக்சிமேட்டா. இங்க இருந்து அந்த பேழை எப்படின்னா, ஆதியாகமம் புத்தகம் படிக்க வேண்டாம் 6:15 300 முழம் நீளம்ன்றது. அப்ப 450 அடி. இங்க இருந்து அப்ராக்சிமேட்டா 5 விட்டு தூரம் இருக்கும். ஓகேங்களா? அகலம் எவ்வளவு சொல்றாங்க? 50 அடினா, அதாவது ஒரு முழம்ன்றது 1.5 அடி. 50 அப்படின்னா 100 எக்ஸ்ட்ரா போட்டாங்க 75 அடி. நம்ம சபை அளவு, சபை வந்து ஒரு 70 இருக்கும் அப்ராக்சிமேட்டா. நம்ம சபையை திருப்பி வச்சா அந்த அகலம், நீளம் வந்து 450 அடி. ஹைட் எவ்வளவு பாருங்க, 30னா அப்ராக்சிமேட்டா ஒரு 45 அடி. 45 அடியில இருக்கு. சரி, இதுல எத்தனை தட்டுக்கள்? 3 மாடி. நம்ம சபை அப்படிதான் 3 மாடி இருக்கவே, 3 கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஓகே, இப்ப இதுல என்ன பிரச்சனை? 3 தட்டுகள்ல ஒரே ஒரு ஜன்னல். என்னதுங்க? 3வது அடுக்குல கீழே தள்ளி கொஞ்சோண்டு ஒரு அடி விட்டு ஒரே ஒரு ஜன்னல். இப்ப என்ன பிரச்சனைங்க அப்படின்னா, யார் அந்த ஜன்னல் பக்கத்துல உக்கார? சபையில வருதா இல்லைங்களா? ஒரே போட்டி தான் வருது. என்னது? யார் அந்த சேர்ல உக்காடுறது, யார் அந்த ஃபேனுக்கு அடியில உக்காடுறது. இது ஏன் இடம், ஏன்னா அதுமே அங்கல. ஏன்னா ஒரே, அதுக்குதான் ஆண்டவர் வந்து பட்சபாதம் இல்லாத என்ன பண்ணாரு, ஒரே ஒரு ஜன்னல் வச்சுட்டாரு. எங்க? 3வது அடுக்குல யாரும் உக்காராத மாதிரி அங்க வச்சுட்டாரு. சரி, நமக்குள்ள இதுதான் பிரச்சனை. ஜன்னல் பக்கத்துல உக்காறது, யார் ஓரத்துல உக்காடுறது, இதுதான். சரி, நம்ம யோசிப்போம். ஆனா இங்க பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியில இருக்கிற பாத்தீங்கன்னா சபையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கிறாங்கன்னு வெளியில வந்துடுறாங்க. உள்ள வந்து என்ன பண்ண, உள்ளதான் இருட்டு. ஏன்னா ஒரே ஒரு ஜன்னல். என்னடா ஆசீர்வாதம் நினைச்சு இங்க வந்துட்டு பார்த்தா, இங்க வந்தா ஒரே இருட்டா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இங்கதான் நமக்கு ஆசீர்வாதம். வெளியே போனா அழிவா இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் இந்த சபைக்கு வந்தா சந்தோஷத்துக்காக வராங்க, இங்க வந்தா நிறைய கட்டுப்பாடு, இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடு. ஆனா கடவுளின் உபதேசம் பண்ணுன்றாங்க, காணிக்க கொடுன்றாங்க. இப்ப கூட நம்ம சொன்னது 1 லட்சம். அப்படி என்ன ரொம்ப நம்ம போட்டு நெருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். கடவுளின் உபதேசம் செய்யுங்க, என்ன செய்யுங்க? சத்துருவ சிநேகின்றாங்க. 2வது, எல்லோரையும் மன்னிங்க. ஒருவன் 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்தினா அவனுக்காக நீங்க 2 மைல் தூரம் போ. 3வது, கேட்கிறவனுக்கு கொடு. இப்படி எல்லாம் நிறைய கடவுளின் உபதேசம் செய்யுங்கன்றாங்க. அப்ப நாம் இது கட்டுப்பட்டு அங்க இருக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா வெளியே போனா நமக்கு அழிவாய் தான் இருக்குது. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரி வந்துட்டோம், என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பொறுமையா தான் இருப்போம். ஏன்னா நமக்கு சபை அப்படிதான் கொடுக்கப்பட்டது. செய்யல. அப்ப அந்த பேழையை கட்ட சொன்னது யாருங்க? கர்த்தர். கர்த்தரை வந்து ஒரு அவருடைய கால்குலேஷன் தப்பா இருக்குமா? அப்ப இப்படி அவரு ஏன் ஒரே ஒரு ஜன்னல் வச்சார்னா, அவர் வைக்கிறதுனா எல்லாரும் ஒன்றா, எல்லாருக்கும் சமமாக அவர் வைத்தார். இவ்வளவு வருஷம், 1 வருஷம் இருக்க போறாங்க. அந்த நான் நினைச்சு பாருங்க, அந்த பேழைக்குள்ள யாராச்சும் இறந்தாங்களா? மூச்சு முட்டி இறந்தாங்களா? இல்ல வைரஸ் பரவி இறந்தாங்களா? எதுவுமே நடக்கல. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு. அப்ப சபைக்கு நம்ம வரனா, சபைக்கு ஆண்டவருக்கு தெரியும் சபையில என் சபையினால நமக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை. ஏன்னா சாத்தான் வேணா சபைக்குள்ள ஒரு இது பண்ணுவான். நம்ம 3 காரியம் சொன்னல, இக்கரைக்கு அக்கறையா பச்சை காட்டுவான், சிவப்பு கம்பளம் போட்டு வர வைப்பான், விருந்து வைப்பான். ஆனா ஆண்டவர் இடத்துல அந்த வார்த்தை இல்லை. அவர் யாருக்கும் பட்சபாதம் பார்க்கல, எல்லாரும் ஆசீர்வாதம் தான். ஓகேங்களா? 4வதாக, அதனால நமக்கு அசௌகரியமா இருந்தா கூட சர்ச்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். கண்டிப்பா நம்ம போற வேண்டிய பரலோகம் கிடைக்கிறதா இருக்கும். 4வது ஒரு காரியம் சொன்னா கோச்சிங்க, இருந்தாலும் நான் சொல்ல வரேன். சபையில் சகலவித மிருகங்களும் உண்டு. யாரையா நம்புறீங்க? சபையில் குளோரி ஆண்டி மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 6, 18, 19, 20 வாசிங்க. ஆனாலும் உன்னுடனே உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவியும் மேலுக்கு பிரவேசிங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வாய் ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோட உயிரோடு காக்கப்படுவதற்கு வேலைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவுது.
சரிங்க, சபைக்குள்ள வந்தாச்சு. சபையில வந்து பார்த்தா என்ன இருக்குது? எல்லாமே மிருகங்களா இருக்குது. ஏதோ நம்ம ஆண்டவர் அழிவிலிருந்து நம்ம காப்பாத்திடுவார் நம்ம உள்ள வந்தா, இங்க திரும்பினா என்ன பண்ணுது? புலி உரும்புது, அந்த பக்கம் பார்த்தா சிங்கம் உரும்புது. பார்த்துருக்கீங்க தானே? மேல இருந்து பார்த்தா என்ன பண்ணுது? யானை தும்பிக்கைய ஆட்டுது. கீழே பார்த்தா பாம்பு படம் எடுக்குது. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் பக்கத்துல உட்காந்துருக்கும் சில நேரங்கள்ல சபைக்கு வந்து. ஆனா இங்க இங்க பேழையை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு போக முடியுமா? அடைச்சது யாரு கதவை? சரி, பேழையை துரத்தினாலும் அவங்களையும் துரத்த முடியாது. ஆமா தானுங்க, ரெண்டு பேரும் போக முடியாது. ஏன்னா கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். இப்படிதான் பல பேருக்கு பல நேரங்கள்ல வருது. ஏன்னா சபையில இருக்கிறவங்க எல்லாமே தேவதூர்களா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அந்த தேவதூர்களா இருக்க முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வந்து மத்தவங்களுக்கு தேவதூர்களா இருக்க முடியுதா? அவங்க நினைக்கிற காரியம் நம்ம செய்ய முடியுதா? இல்ல. அதே மாதிரிதான் அவங்களுக்கும் நம்ம செய்யற காரியங்கள் சில நேரத்துல இருக்கும். அதனால வந்து எல்லாருமே தேவதூர்களா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் யாருங்க? நம்மளாம் யாரோ ஒரு சரி மிருகம். நானும் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். சரி, இந்த மிருகங்கள் எப்படி பொறுமையா இருந்துச்சுன்னு பாக்குறேன் பாருங்க. இந்த மிருகம் எவ்வளவு பொறுமையா அந்த இதுல இருந்தனால அந்த கரையை சேர்ந்தது. அப்படின்னா யானை என்ன பண்ணும்? எப்பயுமே ஆடிட்டே இருக்கும். அந்த பேழையில இருந்தனால யானை ஆடிச்சுன்னா அந்த பேழை இருந்திருக்குமாங்க? யானையோட வெயிட்ட பாருங்க, எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கு அந்த பேழையில. ஆட்டம். ஆனா நம்ம சண்டை போட்டு இந்த சபையை ஆட்ட முடியுமா? ஆட்ட முடியாதா? ஆட்டிடுறோம். ரெண்டாவது பாருங்க, இந்த குரங்கு இருக்கு. குரங்கு எப்பயுமே மரத்துக்கு மரம் தாவும். அதுமாதிரி தாவிட்டு இருந்தா எவ்வளவு டிஸ்டர்பா இருந்திருக்கு. ஆனா யாருக்குமே அங்க டிஸ்டர்பே ஆகல. ஏன்னா நம்மளும் சொல்றோம், சில நேரம் சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சுக்கு வர்றதுனால நான் அமைதியா இருக்கிறேன், இல்லைன்னா என்னை பத்தி என்ன தெரியுமா நம்ம கேட்கறோமா இல்லைங்களா? அப்ப வெளிப்பாடு, இதெல்லாம் நம்மளுடைய வெளிப்பாடு. மூன்றாவது பாருங்க, நரி நாயெல்லாம் ஊழையிடும். ஆமா தானுங்களா? ஆனா பேழைக்குள்ள வந்தனால எப்படி இருக்கு? அமைதியா இருக்குது. ஏன்னா நம்மளாம் வாயத்தந்தானே, அது நம்மளாம் வாயத்தந்து தாங்க முடியுதா? இப்பெல்லாம் சொல்லுங்க போகலாம். முதல்ல எல்லாம் அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இப்ப எனக்கு தெரியல, ஐயாக்கு வந்து அந்த இதே பண்ண முடியல சமாதானம். சரி, நம்ம பல நேரம் மற்றவங்களை என்ன பண்றோம்? நாய் கழுத பண்ணி திட்டுறோம். ஆனா நம்மளாம் யாரு? நம்மளாம் என்னது? மனுஷனா நினைச்சுக்கிறோம். நம்மளும் என்னது? அதேதான். ஆனா இது ஏன்னாக்க நமக்கு எப்படி வருதுன்னா, எல்லாத்துக்கும் ஜென்ம சுபாவம் உண்டு. ஏன்னா இது விழுந்து போன ஆதாமினுடைய தன்மையே இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். ஏன்னா நமக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொண்டு போறாரு. அங்க எப்படி இருக்கு தெரியுமா? பரலோகம் என்பது இனிமேல் கையினால் வேலைப்படாத உலகனால், அது கையினால் வேலைப்படாத ஒரு நகரமா இருக்கிறது. அதுக்கு இதுமாரி ஒரிஜினல் கிடையாதுங்க. வேலையை போல 12 வாசல்கள் இருக்குதான். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அழகான நகரமா, வீதி எல்லாம் சுத்த பொண்ணா இருக்குமா. பரலோகம் எப்படி இருக்கும்? வீதி எல்லாம் சுத்த பொண்ணா இருக்குது. நகரத்தின் நடுவே பளிங்கு நதி ஓடுதான். நதிகளின் 2 பக்கமும் விருச்சகம், ஜீவ விருச்சகம் இருக்குதான். ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல தான் இளைப்பாறுதலை தருகிறார். அவர் மடியில் நாம் இளைப்பாறுதலா இருக்கிறோம். நான் கேட்கிறேன், நம்ம சபையில தான் பிரச்சனை நினைச்சுக்காங்க. ஆதி சபையில பிரச்சனை இல்லையா? ஆதி சபையிலும் பிரச்சனை இருந்தது. அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, அந்நாட்கள்ல சபையில விதவைகள் பிரச்சனை பாருங்க, விதவைகளை விசாரிக்கப்படவில்லை என்று கேட்கிறாங்க. ஆதி சபையில அந்த பிரச்சனை இருந்ததுங்க. ரெண்டாவது பாருங்க, 1 குறைந்த 5:1 1:2 ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்பட விபச்சாரமே. பாருங்க அந்த சபையில் எப்படி இருக்கு பாருங்க. மூன்றாவது கலாத்தியர் 2:12-13 பாருங்க. கலாத்தியன் புஸ்தகம் 2:12-13. பாருங்க, யாக்கோபு பர்னபாவும் சாப்பிடுறாங்க, புறஜாதியில சாப்பிடுறாங்க. ஆனா வரதை தெரிஞ்சு என்ன பண்றாங்க? ஏன்னா அந்த இடத்துல ஜாதி பிரச்சனையை காமிக்குது பாருங்க. ஏன்னா ஜாதி பிரச்சனை இப்ப இல்ல, அப்பயே ஜாதி பிரச்சனை இருந்தது. 4வது யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வருஷங்களேன். 2 மனுஷன் இருக்காங்க, கந்தையான மனுஷனும் வஸ்திரம் உள்ள மனுஷன்.
ஒரு தரித்திரன் உங்கள் ஆலயத்தில் வரும்போது ம். இங்குள்ள வஸ்திரம் தரித்திரனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்கார வேண்டும். தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அங்கே உட்காரு என்று நீங்கள் சொன்னார். பாருங்க, அங்கேயும் பாருங்க, பணக்காரன் ஏழை ஜாதி இப்படி ஆதி சபையிலும் இந்த மாதிரி இது இருந்தது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், பிரச்சனைகள் இருந்தாலும் சபையில நம் பொறுமையோட இருக்க வேண்டும். நம்மளுடைய நோக்கமே பரலோகம் மட்டும்தான் நினைச்சா நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்ப ஐந்தாவது என்னன்னா, சபையில் 2 விதமான பறவைகள் உண்டு. அதாவது பேழையில் 2 விதமான பறவைகள் உண்டு. என்னென்ன பறவைங்க? ஆதியாகமம் 8:7 வாசிங்களேன். ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. நெக்ஸ்ட், பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதக்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்துக் கொண்டான். 2 விதமான பறவைகள், ஒன்று காக்கா, 2 புறா. எத்தனை பேர் காக்கா? காக்கான்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே பரவாயில்ல. புறானா அப்போ 4 பேர். ஓகே. காகம் வந்து போனா பேழை, இப்ப தண்ணி இருக்குது, காகம் போறதுக்கு இடைப்பாற இடம் உண்டு. எங்க அது இளைப்பாறும்? அதுனா இப்ப அந்த தண்ணியில மிதக்குது இல்ல, இப்ப அதுல எல்லாமே யானை, சிங்கம், புலி, மனுஷன் எல்லாமே செத்து மிதக்கிறான். காக்கா அதை போய் சாப்பிட்டுட்டு வருது. சபையில கூட பாருங்க, நிறைய பேரு வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணா உலக பிரகாரமான காரியத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க. சண்டே கூட ஆப்சென்ட் ஆயிட்டு போயிடுவாங்க. என்னன்னா உலக பிரகார காரியங்கள் இருக்குது. காக்கா அப்படிதான் பண்ணுது, போயிட்டு அங்க போய் நல்லா சாப்பிட்டு வருகிறதும் போகிறதுமா இருக்கிறது. ஏன்னா வானாலும் வராதனாலும் வரதில்ல. சில பேர் வாரத்துல இதான், நம்ம தப்பா நினைச்சுக்காதீங்க, முதல் வாரம் மட்டும் எல்லாமே திருவிருந்துக்காக வரோம். அது மட்டும் கொடுத்தா ஞானஸ்தானம் மட்டும் திருவிருந்து கொடுத்தா மட்டும் பெருசா நினைச்சுக்கிறோம். ஒரே ஒரு நாள் வரோம், அதோட சரி. அப்புறம் செகண்ட் வாரம் தேர்ட் வாரம் அசட்டை பண்ணிக்கிறவரா இருக்கிறோம். காகத்தை போல அது நம்ம வருது, அங்க போய் உலக பிரகாரமான காரியங்கள் திருப்பி ஒரு நாளைக்கு வர்ற மாதிரி. ஆனா புறா அப்படி இல்லைங்க. புறாவுக்கு நீ இடம் இல்லை. ஏன்னா அது அஸ்தமான இடத்துல உக்காராது. அதனால போயிட்டு நம்ம திரும்பி வருகிறதா இருக்கிறது. அப்ப நம்மளாம் எப்படி இருக்கணும்னா, காகத்தை போல இருக்கக்கூடாது, புறாவை போல இருக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் பொறுத்து தான் நம்ம இருக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும். இதுதான். அப்ப நம்ம இளைப்பாற இடம் நமக்கு எதுங்க? சர்ச்சு தான் நமக்கு இளைப்பாறுகிற இடமா இருக்கிறது. ஏன்னா நீங்க கூட பரவாயில்ல, ஏன்னா ஒவ்வொரு வாரம் நம்ம வேலை நிமித்தம் போனாலும் சண்டேனா மறக்காம என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு வந்துடும். அதனால நீங்களே இருங்க புறா, நீங்களே இருங்க புறா. சரி, 6வது கடைசியாக, இந்த பேழை எது வரைக்கும் நம்ம போறோம்ல, இந்த பேழை, இந்த சபை எது வரைக்கும் அப்படின்னா, கர்த்தர் வரும் வரைக்கும். ஒருவேளை கர்த்தர் வந்து முழு சபையை எடுத்துக்கலாம், ஒருவேளை உலகத்துல இருக்க எல்லா சபையும் எடுத்துக்கலாம், ஒருவேளை நம்ம சபையை மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்ம தனிநபராக கூட எடுக்கலாம். ஏன்னா இங்க இருந்து கூட எவ்வளவு பேர் அக்கிரமம் பண்றவங்களா இருக்காங்க இல்லைங்களா? யாரை வேணும் ஆண்டவர் தெரியாது, நமக்கு தெரியாது. ஆண்டவர் எதை வேணா எடுத்துக்கலாம். ஆனா எது வரைக்கும்னா, நாம் எது வரைக்கும் சபையை பற்றி கொள்ள வேண்டும்னா, ரூத்து சொன்னா பாருங்க, இப்ப மரணமே இல்லாமல் உன்னை என்னையும் விட்டு பிரிக்க முடியாது. அப்ப மரணமே இல்லாமல் நம்மையும் இந்த சபையை விட்டு பிரிக்கவே கூடாதுங்க. ஆதியாகமம் 8:1 வாசிங்களேன். போதும். யாருக்கு நினைத்தரணும்? தேவன் தான் நம்ம ஒவ்வொருவரையும் நிலைத்தருகிறதா இருக்கிறார். ஏன்னா பேழையை மீட்கும்படியாக ஒவ்வொரு நாளும் சபை, அப்ப ஒவ்வொரு நாளும் சபை, அப்ப வந்து அங்க மேல போயிட்டு வச்சுக்கோங்க, சபை கூடி வரலன்னா இங்க இருக்க முடியாதான் சபை கூடி வரும், அங்க வந்து சபை கூடி வராது. அப்ப தேவன் நம்ம நிலைத்தருனாதான் நம்ம அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா இது எது வரைக்கும் இந்த சபைனா, இங்க இருக்கிற பூமியில இருக்கிற முடியுதான் நமக்கு சபை. அங்க போய் பரலோகம் கூட அங்கெல்லாம் இது மாதிரி சபை கூடி வரலே இல்ல. ஆதியாகமம் 8:12 வாசிங்களேன். இன்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 8:12 புறா திரும்ப வரவில்லை. அப்ப புறா என்பது யாரு? நீங்க சும்மா சொன்ன புறா என்பது யாருக்கு ஒப்பானவர்? வேதத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இப்ப நம்மளோட இருக்கிறார். எது வரைக்கும் அவர் இருப்பாரு? இங்க சபை கூடி வர முடியுதான் அவர் இருப்பாரு. சபை பரலோகத்துக்கு போனா அதுக்கப்புறம்
அவர் இருக்கல. அப்ப சபை கூடி பரிசுத்தவான் ஆவியான நம்ம இங்க இருக்கிற இங்கிருந்து பரலோகம் அழைத்து செல்ல முடியுதுதான் பரிசுத்தவானவர். அங்க பரிசுத்தவானவர் பரலோகம் போயிட்டா எப்படி புறா திரும்பியும் வரவில்லையோ அது பரிசுத்தவானம் இல்லைங்க. ஓகேங்களா? அப்ப சபை காரியம் முடிந்தது என்று அர்த்தம். அப்ப இது வரைக்கும் நமக்கு சபைனா கர்த்தர் வரும் வரைக்கும் நமக்கு சபை. ஓகே, அதுபடி நாம் பொறுமையோட காத்திருப்போம். இறுதியாக ஒரே ஒரு வசனம், எபேசியர் 2:19 வாசிங்களேன். எபேசியர் 2:19. ஆகையால் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய ஒரே வீட்டாருமா இருப்போம். நமக்கு என்னங்க, ஒரே நகரத்தார், நம்ம ஒரே வீட்டாருமா இருப்போம். ஒரே வீட்டார் தான் யாருங்க? நம்மலாம் நல்ல சாமானுடைய வீட்டார். ஒரே நகரம் எதுக்கு நமக்கு? புதிய எருசலேம். அப்ப நம்மளாம் யார் ஒரே வீட்டார் தான் யாருங்க? நம்ம ஒரே நல்ல சபை. நம்ம வீட்டு நேம் என்னங்க? நல்ல சமாரியன். அப்ப நம்மளாம் ஒரே வீட்டு, நம்மள ஒரே குடும்பத்துல, அப்ப நம்மளாம் ஒரே வீட்டாரும் ஒரே நகரத்தாரும் இருப்போம். ஏன்னா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. சண்டை போட்டாலும் சரி, சண்டை போடாட்டி நம்மளாம் ஒரே வீட்டாரா இருப்போம், ஒரே நகரத்தாரும் இருப்போம். ஏன்னா எப்படி சண்டை போட்டாலும் சரி, நீங்க எங்க இருங்க? சபையில ஒரே வீட்டாரா இருங்கள். ஏன்னா பொறுமையா நாங்க காத்திருக்கும் பொழுது ஒரு ஆண்டவருக்கு என்னன்னா ஒருவரும் கெட்டு போவது பிடிக்காத ஒரு காரியம். தேவனுடைய சித்தம் அதுவும் இல்லை. அதனால நம்ம ஒருவேளை சண்டை போட்டாலும் சரி, ஒரே சபையாரும் ஒரே வீட்டாருமாக இருப்போம். தேவன் எப்படி நோவாவை தேவன் பேழையிலிருந்து காப்பாற்றினாலோ அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.